ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறது. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் 2 காரியங்கள் மிக ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒத்து தியானிக்கிறோம். ஒன்று, கர்த்தருடைய பாரம் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்து காரியங்கள். அதாவது கர்த்தர் மனிதன் மேல் சுமத்தும் பாரம் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்படி சொல்லாதவர்கள் சொல்றார். அடுத்தவர் மேல் பாரத்தை சுமத்தி அடுத்தவரை, அதாவது மனிதர்களை சுமை சுமக்க வைத்து துன்பப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல கர்த்தர். நமக்கு துன்பத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல துன்பங்கள் ஆண்டவர் அறிந்தே நமக்கு வருகிறது. கர்த்தருக்கு தெரியாம நமக்கு எதுவும் வருவதில்லை. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அறிந்தே, கர்த்தரிடம் அனுமதி பெற்றே நமக்கு துன்பங்கள் வருகிறது. ஆனால் ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம், நம் துன்பங்களுக்கு நாமே காரணம், கர்த்தர் அல்ல. துன்பம் வர வேண்டும் என்பதையும், இந்த துன்பம் தான் வர வேண்டும் என்பதையும், அதன் வீரியம் எவ்வளவு இருக்க வேண்டும், எத்தனை காலம் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு மிகுந்த துன்பமா இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாமே நிர்ணயிக்கிறோம். நம்முடைய துன்பத்தின் அளவையும் நம்முடைய துன்பத்தின் தன்மையையும் நாமே நிர்ணயிக்கிறோம் என்பதை மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், நம்முடைய பாவங்களே நம்முடைய துன்பத்திற்கு காரணமா இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் மேல் நாம் காரணத்தை சொல்லுவது வீணான செயல், அது தவறான செயல். கர்த்தர் மேல் பாரத்தை சுமத்தக்கூடாது. அவர்தான் எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார். கர்த்தாவே, என்னை ஏன் இவ்வளவு துன்பப்படுத்துகிறீர்? உமக்காக நான் துன்பத்தை சகிக்கிறேன், உமக்காக நான் பாட அனுபவிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக பாட அனுபவித்து அவருக்கு வல்லமையை அதிகப்படுத்த போகிறோமா? நாம் அவரிடத்தில் வல்லமை இல்லை என்று நாம் என்ன அவ்வளவு பெரியவர்களா? நிச்சயம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு சில துன்பங்களை கொடுப்பார், அதை நாம் சுமக்கவும் செய்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், நமக்கு என்ன துன்பம் வருகிறதோ அதற்கு பின்புலம் பார்த்தால் நாம் செய்த பாவங்கள், இன்று நாம் மனம் திரும்பி இருக்கலாம், அல்லது பிறரை காப்பாற்றும்படியாக, பிறர் துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, பிறருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் சில பாடுகளை சகித்து போக வேண்டியிருக்கும். இப்படி செய்வது எல்லாமே எந்த விதத்தில் எந்த காரணத்தினால் நமக்கு துன்பம் வந்தாலும் அதற்கு முழு காரணம் நாம் தான். நாம் தவறு செய்யாமல் எந்த தண்டனையும் நமக்கு வருவதில்லை. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். வேத காலத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு ஒரு வார்த்தை தெளிவாய் புரியும். கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றே நியாயம் தீர்க்கிறார். ஒரு மனிதன் எதினால் தவறு செய்கிறானோ அதற்கேற்ற தண்டனையை கொடுக்கிறார். ஒரு கணக்கு இருக்கிறது. நம் துன்பங்கள் வருகிறது என்றால், நாம் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று சொன்னாலே நாம் என்ன பாவம் செய்தோம் என்று சொல்லிவிடலாம் சுலபமாக. உதாரணத்திற்கு, ஒரு மனிதனுக்கு தலையில் பிரச்சனை வருகிறது, தலைவலி, தலைபாரம் போன்ற காரியங்கள் வருகிறது, வேறு தலையில் பிரச்சனை வருகிறது என்றால், நிச்சயம் அந்த மனிதனோ அந்த பெற்றோர்களோ, அந்த மனிதனுடைய பெற்றோர்களோ பெருமை பிடித்தவர்களாய் இருப்பார்கள், பெருமை கொண்டவர்களாய் இருப்பார்கள், பெருமையை நிமித்தம் பாவம் செய்திருப்பார்கள். ஒருவருக்கு கண்ணில் பிரச்சனை வருகிறது என்றால் அவர்கள் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். எந்தவித இச்சை, அதாவது கர்த்தர் அருவருக்கிற கண்களின் இச்சையை செய்திருக்கிறார்கள். அது நிமித்தமே இப்படி வரும். இப்படி எந்த ஒரு பாவமும் செய்யாமல் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் எந்த காரணத்தை முன்னிட்டும் வருவதில்லை துன்பங்கள். அப்படி ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்யாமல் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, பரிசுத்தவானாய் மாறிய பின்பு, அந்த மனிதனுக்கு துன்பம் வந்தாலும் பழைய கணக்கு இருக்கும். அதை தான் கர்த்தர் தீர்ப்பார். உதாரணத்திற்கு பவுல் ஐயாவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம்.
அவருடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு வெளிப்பாடு இந்த காரியத்திற்கு மிக தெளிவான வெளிப்பாடா இருக்கிறது. முதலில் சவுலாய் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு புதிய ஏற்பாட்டு கால சவுலை பற்றி பார்க்கிறோம். அவர் முதலில் சவுலாய் இருந்தார். தேவ பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் மேலும் கர்த்தருடைய கட்டளைகளின் மேலும் பக்தி வைராக்கியம் கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படியும் 10 கட்டளைகளின்படியும் அவர் பக்தி வைராக்கியம் கொண்டார். அது நிமித்தம் அவர் கிறிஸ்தவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை அறியாமையினால் துன்பப்படுத்தினார். அதன் பின்பு கர்த்தர் வானத்திலிருந்து பேசினார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு அதிக கடினமாமே என்று சொன்னார். கர்த்தரின் குரலை கேட்ட பின்பு அவருடைய மகிமையை வெளிச்சமாய் கண்ட பின்பு சவுலையா மனம் திரும்பினார், பவுலாய் மாறினார், கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். புதிய ஏற்பாட்டின் பல அதிகாரங்களை, வேத புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கலாத்தியர், கொரிந்தியர் என்று பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இப்படி அவர் பரிசுத்தவானாய் மாறிவிட்டார். அவர் பரிசுத்தமாக்கப்பட்டார், ஊழியம் செய்தார், கர்த்தருக்கு பிரியமானவராய் மாறினார். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அது நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் கர்த்தரிடத்தில். ஆனால் அது நீங்கவில்லை. அது அப்படியேதான் இருக்கும், அது உன்னை விட்டு நீங்காது என்றே கர்த்தர் சொல்லிவிட்டார். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆகும் போது அவர் சொன்ன வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு அதிக கடினமாமே என்று சொன்னார். சவுலையாவை பார்த்து அவர் பவுலாய் மாறிய பின்பு அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட, அதாவது சரீரத்தில் அவருக்கு ஏற்பட்ட பாடுகள், சரீரத்தில் ஏதோ பலவீனம் இருந்திருக்கிறது, மிகவும் துன்பப்பட்டு கொண்டுதான் ஊழியம் செய்திருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. இந்த 2 இடங்களிலும் முள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முள் என்றால் அது சாத்தானின் செயல் என்று நமக்கு தெரியும். ஆனால் முள் என்றாலே அவன்தான், அவனுடைய செயல்களையும் முள் என்று குறிப்பது வழக்கம். அப்படி என்றால் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். அவர் பரிசுத்தமான பின்பு அவர் பாவங்களை ஆவியின்படி கர்த்தர் மன்னித்தாலும் மாம்சத்தின்படி அவர் செய்த பாவத்தின் விளைவுக்கு கர்த்தர் தம்முடைய நீதியின் நிமித்தம் அவருக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அந்த சரீரத்தில் அவர் பாடுகளை சுமந்தார். ஆவியின்படி அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் அவர் போய் சேர்ந்திருக்கிறார். அங்குதான் இருப்பார் இப்பொழுது. ஆனால் மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர் துன்பப்படுத்தின பிற மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுத்ததினால் அந்த வலியை இவர் இங்கே சுமந்து தீர்க்க வேண்டியிருந்தது. அவர் ஆயுள் முடிவதற்குள் அந்த பாடுகளை சுமந்து தீர்த்து முடித்துவிட்டு பின்பு பரலோகம் சென்றார். இதுதான் தேவ நீதியா இருக்கிறது. அதாவது ஒரு காரியம் நன்றாய் தெரிந்து கொள்ளும், கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளில் பல ரகசியங்கள் இருக்கிறது. அதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தர் மனிதனை எப்படி நியாயம் தீர்க்கிறார்? மனிதர்கள் செய்யும் பாவங்கள் 2 விதமானவை. 10 கட்டளைகளை வைத்து பார்த்தால் அது நமக்கு புரியும். முதல் 4 கட்டளைகளும் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டது. மற்ற 6 கட்டளைகளும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டது. கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அதற்கேற்ற நியாய தீர்ப்பை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, கர்த்தரை அறியாத, ரட்சிக்கப்படாமல் கடைசி வரைக்கும் கர்த்தரை அறியாமல் மரித்து போகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அவர்களை பற்றின நியாய தீர்ப்பு எப்படி வரும் என்றால், இவ்வுலகத்தில் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த செயல்களுக்கு தண்டனை வராது. அவர்கள் மரணத்திற்கு பின்புதான் அவர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள். மார்க்கராகவே வாழ்ந்து துன்மார்க்கராகவே மடிகிறவர்கள் மற்ற மனிதர்களுக்கு அவர்கள் செய்யும் தீங்குக்கு ஏற்ற பலனை இவ்வுலகத்திலேயே அவர்கள் அனுபவித்து முடித்து போகிறார்கள். இது நடக்கிறது. பிற மனிதர்களுக்கு செய்யும் பாவம் இந்த பூமியில் இருக்கும் போதே நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. கர்த்தரை எதிர்த்து பேசுவது, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்வது போன்ற காரியங்கள், இவைகளுக்கு நேரடியாக கர்த்தருக்கு விரோதிக்கிற காரியங்களை செய்கிறவர்கள் அவர்கள் 2ஆம் மரணத்தில் தான் நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு போன பின்பு அவர்களுடைய ஆத்மா
பாதாளத்தில் பாதுகாக்கப்படும். பாதுகாப்பாய் வைத்திருக்கப்படுகிறது. காவலறையில் வைத்திருப்பார்கள். இறந்தவர்கள் போய் தங்கும் இடம் என்று ஒன்று உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்த பின்பு அங்குதான் செல்லுகிறார். அங்கு சென்று காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த காவலில் உள்ள ஆவிகள் என்று சொல்லப்பட்டது இறந்தவர்களின் ஆவிகள். அங்குதான் ஆண்டவர் போனார், அங்கு அறிவித்தார், சுவிசேஷம் அறிவித்தார், மீண்டும் உயிர் தெழுந்து வந்தார். அந்த இடத்தில் தான் இறந்தவர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்றால், கர்த்தருடைய வருகைக்கு பின்பு நியாயத்தீர்ப்பு நாளில் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படிதான் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருடைய நீதி என்பது விளையாட்டல்ல. ஒற்றை வார்த்தையில் எல்லாவற்றையும் முடித்து விடலாம் என்பது மனித சமுதாயத்தின் வழக்கமா இருக்கிறது. கர்த்தாவே, நான் எல்லா பாவத்தையும் செய்வேன், உலகத்தில் உள்ள அத்தனை அக்கிரமத்தையும் செய்வேன், என்னை மன்னியும் என்று வாயினால் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் உடனே கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய அறியாமை. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அன்பு நிறைந்தவர் தான். நாம் போய் வாயினால் மன்னிப்பு என்று கேட்டால் உடனே கொடுத்து விட மாட்டார். முதலில் நாம் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் நம் பாவம் மன்னிக்கப்படும். அதுவும் நம்முடைய ஆவியில் மன்னிக்கப்படும். பரலோகத்திற்கு போக தகுதியுடையவர்களை கர்த்தர் மாற்றுவார். மாம்சத்தின்படி அதற்கான நியாய தீர்ப்பை நிச்சயம் கர்த்தர் தருவார். ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் பாவங்களை கர்த்தர் மன்னித்து விடுவார். அதன் பின்பு அவன் செய்த பாவங்கள், அவன் ஏற்கனவே செய்த பாவங்கள், அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அவர்களுடைய துன்பத்திற்கு மற்ற மனிதர்கள், துன்பப்பட்ட மனிதர்களின் நியாயத்திற்காக, அவர்கள் நியாயத்திற்காக இந்த மனிதனுக்கு கர்த்தர் பல தண்டனைகளை கொடுப்பார். அவனுடைய வாழ்நாளில் அவன் சரீரத்தில் அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அவன் வாழ்க்கையில் அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இவன் பிறரை தூஷிக்கும் பழக்கம் வைத்திருந்து அவன் பிறரை திட்டிக் கொண்டே இருந்தவனாய் இருந்தால் அவன் வாழ்க்கையில் பலரிடம் திட்டு வாங்க வேண்டி இருக்கும். இப்படி அவன் வாங்கி தான் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்புவான். இப்படி ஒரு நியாயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். விளையாட்டாய் எல்லாவற்றையும் மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. அதாவது பாவத்திலிருந்து தப்பிக்கும் கோட் வேர்டு அல்ல மன்னிப்பு. அது பெரிய ப்ராசஸ். ஆண்டவர் பெரிய காரியங்களை வைக்க அதில் ஆழம் அதிகமா இருக்கிறது. பெரிய பெரிய நுணுக்கங்கள் இருக்கிறது. இதை எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும், எந்த பாவத்திற்கு என்ன தண்டனை, அதற்குரிய காலம், அதற்குரிய வீரியத்தின் தன்மை எல்லாவற்றையும் செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் போய் மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை கோட்வேர்டாக பயன்படுத்தி தப்பிக்கொள்ளலாம் என்று முட்டாள்தனமாக மனிதன் நினைக்க கூடாது. மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் செய்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பும் நிச்சயம் வரும். உண்மையாய் மனம் திரும்பினார். கர்த்தருடைய மன்னிப்பு என்பது பரலோக வாசலை நமக்கு திறந்துவிடும். இவ்வுலகத்தின் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்க கூடாது. நம் பாவங்களை எல்லாம் கர்த்தர் சிலுவையில் சுமந்தார். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து போனார். அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பூசித்து அவருடைய சரீரத்தில் ஒன்றாகிற நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆவியில் நாம் ஒன்றாகிறோம். அவருடைய ஆவி நமக்குள் கொடுக்கப்படுகிறது. நாம் பரிசுத்தமாகிறோம். அதனால் பரலோகத்திற்கு செல்ல தகுதி பெறுகிறோம். மாம்சத்தின்படி நாம் இந்த சரீரத்தோடு இருக்கிறோம். இதில் பாவம் செய்யக்கூடாது. மனம் திரும்புவதற்கு முன்பு செய்த பாவங்களுக்கு மனம் திரும்பிய பின்பு நியாய தீர்ப்பை சுமந்து கடனை அடைப்பது போல அடைத்து முடிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நீதி. அதை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் கடன் வாங்குகிறான். அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து முடிக்கும் போது, நியாய தீர்ப்பை அனுபவித்து முடிக்கும் போது கடன் அடைக்கப்படுகிறது மாம்சத்தின். ஒருவேளை ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய சரீரத்தின்படியும் அவனுக்கு நியாய தீர்ப்பு பெற முடியவில்லை. அவன் காலம் முடிந்து விடுகிறது. சரீரத்தின்படியும் அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆவியின்படியும் தண்டனை அனுபவித்து கர்த்தரிடத்தில் பரலோகம் செல்ல முடியாது.
பரலோகத்திற்கு போக முடியாது, கீழே தான் போக வேண்டும். இப்படி ஒரு முடிவு வரும். அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் சொல்லும் காரியங்கள் எல்லாமே நீதியுள்ளவை, நியாயமானவை. கர்த்தர் நியாயமாய் எப்பொழுதும் நல்லது செய்கிறவர். நாம தவறு செய்யும் போது நம்மை கண்டிக்கவும் தண்டித்து நீதி செலுத்தவும் அவர் தவறாதவர் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கிருபை உள்ளவர்தான். கிருபையும் நீதிக்குள் தான் அடங்கும். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதி எப்பொழுதும் தவறாது. கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீதியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. நீதிக்குள் தான் கிருபை அடங்கும். 20ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், கடைசி நாட்களில் இதை உணர்வீர்கள் என்று. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கடைசி நாட்களில் உணர்வீர்கள் என்று. அதாவது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நாம் நினைப்பது வழக்கம். நான் பிறந்தேன், எனக்கு இந்த பாவம் வந்தது, எனக்கு இந்த தண்டனை வந்தது, எனக்கு இந்த துன்பம் வந்தது, இந்த இன்பம் வந்தது என்று நம்மை குறித்து மட்டுமே நாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய மனித இயல்பு. நம் ஆயுள் குறைவு. சாதாரண மனிதர்கள் அப்படிதான் நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய கணக்கு வேறு. கர்த்தர் ஆதியாகம காலத்தில் இருந்து கடைசி காலம் வரைக்கும் கணக்கு போட்டுதான் நியாயம் தீர்க்கிறார். ஆதியாகம காலத்திலிருந்து அதன் பின்பு கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த வனாந்தர பயணத்தில் இஸ்ரவேலர்கள் செய்யும் பொழுது உடன்படிக்கை செய்தார்கள். அதிலிருந்து அவர்கள் உடன்படிக்கையை மீறி நடந்த பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த செயல்கள் எல்லாவற்றிற்கும், அதுவும் எரேமியாவின் காலத்தில், அதாவது 2400 வருடங்களுக்கு முன்பு நடந்த காரியங்களை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அன்று நடந்த காரியங்களுக்கு கர்த்தர் இன்று நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இனிமேலும் இன்னும் வரும் காலங்களிலும் அதற்கான நியாயத்திற்கு வருகிறது. ஒரு மனிதன் செய்கிற பாவத்தின் கணக்கை ஒரு நாளிலோ அல்லது அந்த மனிதன் மரிக்கும் வரைக்குமோ இருந்து முடித்து விடுவதில்லை. பொதுவாக மனிதனாக இந்த பூமியில் ஒரு தேசத்தின் அரசாங்கம் என்பது ஒரு மனிதனுக்கு வழக்கு இருக்கிறது என்றால் அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அந்த வழக்கு செல்லும். ஒரு குறிப்பிட்ட தவறு செய்த ஒரு குற்றவாளி இருக்கிறான், அவன் இறந்து விட்டான் என்றால் அந்த வழக்கை முடித்து விடுவார். அவனே இறந்த பின்பு அதனுடைய வழக்கின் காரியங்கள் அதன் பின்பு அதை எடுத்து பேச முடியாது, அதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஆதியாகம காலத்திலிருந்து மனிதனுடைய தவறுகளை, பாவங்களை, கணக்கு வைத்து தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவர் நீதியுள்ளவர். நீதியுள்ளவர் என்றால் ஏனோ தானோ என்று நீதி செலுத்துவதல்ல, மிக துல்லியமாக, மிக மிக துல்லியமாக நீதி செலுத்துகிறவர். ஒரு இமை பொழுது மாறாது, நேரத்திலும் ஒரு துளி அளவு மாறாது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் மிக அற்புதமானவை, அக்யூரேட் என்று சொல்லுவோம். அது போல மிக மிக துல்லியமானவை. நீ உன் விரலை எந்த அளவுக்கு அசைக்கிறாயோ அதே அளவுக்கு உன் எதிரி உன் விரலை அசைப்பான். அந்த அளவுக்கு துல்லியமாக கர்த்தர் நியாயத்திற்கிறவராயிருக்கிறார். அதை நாம் வேதாகமத்தின் காலத்தில் பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கையை வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு ஐயாவின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், அவர் சிறு வயதில் தன் சகோதரர்களுக்கு விரோதமாக புறங்கூறுதல், அவதூறு சொல்லுதல் என்ற சிறு பிள்ளைத்தனம், அங்கிருந்த சமுதாய பழக்கத்தின்படி அவர் செய்தார். அதன் விளைவு என்னாயிற்று? அவர் அடிமையாக விற்கப்பட்டு அவர் மேல் அதே போல வீண்பழி வந்தது, அவதூறு சொல்லப்பட்டது. அவர் அடிமையா இருக்கும் பொழுது போத்திபாருடைய வீட்டில் அவர் மேல் பழி சுமந்தது. இதை அவர் உண்மையாக அவர்கள் சகோதரர்கள் செய்ததை சொன்னார். ஆனால் இவர் தவறு செய்யாத போதும் இவர் மேல் வீண்பழி வந்தது. பழி ஒருவர் மேல் சுமத்தினது இவர் செய்த தவறு. அதற்கேற்ற அதே தண்டனையை அவர் அனுபவித்து முடித்தார். அந்த 13 வருட காலம் அவர் அனுபவித்து முடித்த பின்பே அவர் ராஜ்யபாரத்திற்கு பார்வோனின் அரண்மனையில் அதிபதியாகிறார். கர்த்தர் கணக்கை முடிக்காமல் உயர்த்துவதில்லை எந்த மனிதனையும். ஒரு மனிதன் செய்கிற பாவங்களின் கணக்கை, அதாவது கர்த்தனுடைய பிள்ளைகள் செய்கிற பாவங்கள், அவர்களை மீட்டுக் கொள்ளும் நேரம் அவர்கள் மனம் திரும்பினால்
அவர்களுடைய பழைய கணக்கை முடித்துவிட்டு கடனாளிகளாக வைக்க மாட்டார். பாவம் செய்வது கடனாளிகளாய் இருப்பது போல. அந்த கடனை எல்லாம் முடித்து விட்டுதான் நியாய தீர்ப்பை கொடுத்து அந்த கடனை எல்லாம் அடைப்பது போல அந்த மனிதனை சுத்திகரித்து எல்லா துன்பத்தையும் அனுபவித்து முடி என்று முடிக்க வைத்து அதன் பின்பே கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்துகிறார். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கும்? கர்த்தர் நீதி உள்ளவர். அதை ஆணித்தரமாக நாம் ஆழ் மனதில் பதிக்க வேண்டிய காரியம். ஒரு இம்மி அளவும் மாறாது. மிக துல்லியமாய் நீதியை செய்கிறவர். ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லும் ஒரு செயலும் எதுவும் மாறாது. இந்த இடத்தில் இஸ்ரவேலர்கள் கர்த்தரால் சுமந்த பாரம், கர்த்தரால் சுமந்த பாரம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. எல்லாம் சுமந்த பாரம் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை முறை சொல்வது உங்களுக்கு? அப்படி சொல்லாதிருங்கள் என்று கர்த்தர் கண்டிக்கிறார். இதையே சொல்லிக்கொண்டு இஸ்ரவேலர்கள் கர்த்தரை கோபமூட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னமோ பரிசுத்தவான்கள் போலவும் கர்த்தர் ஏதோ இவர்கள் மேல் பாரத்தை சுமத்தி வைத்து தம் காரியத்தை அவர் சாதிப்பது போலவும். மனிதர்கள் ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்தில் பாடுபட்டாலும் ஒரு காரியம் தெளிவாய் புரிந்து கொள்வோம். ஒரு பரிசுத்தவான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி, அவர் எந்த பாவமும் செய்யாம வாழ்கிற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். உண்மையில் இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தாலும், அது அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்தும் அது வந்தாலும் அதற்கு நியாயமான காரணம் உண்டு. அதாவது பிறரை காப்பாற்றும்படியாக பிறர் பாரத்தை கர்த்தர் அவர்கள் மேல் வைப்பார். பிறர் பாரம் என்று சொன்னால் மற்ற மனிதர்களை காப்பாற்றும்படியாக, பாவம் செய்தவர்களை காப்பாற்றும்படியாக அவர்கள் சுமக்க வேண்டிய, மற்ற மனிதர்கள் பாவம் செய்தவர்கள் சுமக்க வேண்டிய பாவ சுமையை இந்த மனிதர்கள் சுமந்து, பரிசுத்தவான்கள் சுமந்து தீர்ப்பார்கள். அது நிமித்தம் துன்பம் வரும். அது யாருக்காக அந்த பாரத்தை நாம் சுமக்கிறோம்? மற்ற மனிதர்களுக்காக, நம்மை போன்ற சகோதர சகோதரிகளுக்காக அந்த ஊழியர் சுமக்கிறார். கர்த்தருக்காகவா? கர்த்தரை ரட்சிப்பதற்காகவா? கர்த்தரை பாதுகாப்பதற்காகவா? கர்த்தருக்காக நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. நாம் மிகவும் அற்பமானவர்கள். கர்த்தருக்காக எதையாவது செய்யும் அளவுக்கெல்லாம் நாம் பெரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வோம். அவர் தம்மை தாமே சுருக்கி கொண்டு மனித அவதாரத்தில் மனிதனாய் வந்து பிறந்தார். அதற்காக நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மை போன்ற சக மனிதராகவே அவரை மனதில் நினைத்துக் கொண்டு நாம் பேசுகிறோம், பழகுகிறோம், செயல்களை செய்கிறோம், அவரை பற்றி பேசிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். உண்மை அது அல்ல. இந்த வேத பகுதியில் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் நான் நிறைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சற்று ஆழமாய் பார்ப்போம். 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்ததாக பார்ப்போம். என்னுடைய நீதி நியாயத்தை கடைசி நாட்களில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார். கடைசி கால உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலமும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லவா? இப்படியெல்லாம் வரப்போகிறதே என்று நாம் வேதனையோடு இருக்கிறோம் அல்லவா? இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் இந்நாள் வரை மனித இனம் செய்த பாவத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் நியாயத்திற்காக இருக்கிறது. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிற 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள், இவை எல்லாம் மனிதனால் அவன் செய்த பாவத்தினால் ஆயத்தப்படுத்தப்பட்டது. கர்த்தராக விரும்பி இதையெல்லாம் நியமிக்கவில்லை. நாம் செய்த பாவங்களை இப்படியாக நியாயத்திற்காக இந்த பூமிக்கு வருகிறது. நாம் செய்த விக்கிரக ஆராதனை, இந்த 7 முத்திரைகள், 7 கோப கலசங்கள், 7 எக்காலங்கள் ஊத போகும் அந்த கால அளவை பார்க்கும்போது எங்கெங்கு பாதிப்பு வருகிறது? இயற்கையில் பாதிப்பு வருகிறது. இயற்கையில் எந்தெந்த இடத்தில் எதையெல்லாம் நாம் தெய்வம் என்று வணங்கினோமோ அதை மேலெல்லாம் கர்த்தர் நியாயத்திற்கு கொடுக்கிறார். இது யாரால் வந்தது? நம்மால் தானே. வெளிப்படுத்த புத்தகம் முழுவதும் இதைதான் சொல்லுகிறது. கவனித்து படித்து பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய நினைவுகளை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவருடைய கோபம் தனியாது. அவர் மிகவும் கோபம் உள்ளவர். அன்புள்ளவர் என்றே கேள்விப்பட்டு பழகி போகின்றோம். அதனால் நம் இருதயம் கடினப்பட்டு போயிற்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறேன் என்று. பட்சிக்கிற அக்கினி என்றால்
காட்டுத்தீ அழிப்பது போல அழித்துடுவார். கடைசி நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்நாளில் இருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கன்றுக்குட்டி செய்தார்கள். அந்த பாவத்தை எல்லாம் நினைத்து வைத்து இனி வரும் காலங்களில் இன்னும் நாம் அந்த நாட்களை பார்க்கவில்லை. நாம் பார்க்காத நம்முடைய எதிர்காலத்தில் அதற்கு நியாயத்தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படி என்றால் இந்த காலம் என்று சாக்கு போக்கு சொல்லி ஏமாற்றுவதற்கு அவர் மனிதர் அல்ல. யார் எதை செய்தாலும் அதற்கேற்ற பலனை நிச்சயம் தருகிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை. எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அங்கு நடந்த அக்கிரமங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று தரம் அங்கிருந்த தீர்க்கதரிசிகள் அவர்களை கர்த்தர் அனுப்பவில்லை, ஆனாலும் அவர்கள் ஓடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, ஆனாலும் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இவர்கள் இஷ்டப்படி, இவர்கள் மனம் போன போக்கில் இவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொள்வது. இவர்கள் மனதில் உள்ளதை எடுத்து வைத்து அப்படியே சொன்னார்கள். அதற்கு பெயர் தீர்க்க தரிசனம் என்று. கர்த்தர் சொல்லாமல் இருந்தும் அந்த செயல்களை எல்லாம் செய்தார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்தது. அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தால், தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஆலோசனையில் அவர்கள் நிலைத்திருந்தால், அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள். அவர்கள் போகும் தவறான வழிகளில் இருந்து மனம் திரும்பி நல்ல பாதைக்கு வந்து நன்மையை செய்ய தொடங்கி இருப்பார்கள். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ஜனங்களை வழி நடத்துகிறவர். அவர்களை பொய்யாய் தவறானவர்களாய் இருக்கும் போது இந்த ஜனங்கள் வழி தப்பி போவது மிகவும் சுலபம், மிகவும் இயல்பான காரியம். இப்படிதான் அன்று நடந்திருக்கிறது. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதைதான் இப்பொழுது நாம் தியானித்தோம். கர்த்தரை நாம் 6 அடி உயரத்தில் அவர் பிறந்து வந்து நம்மோடு இருந்ததினால் நாம் அவரை போல, அவரும் நம்மை போல ஒரு மனிதர் என்ற எண்ணத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்று. எவனாவது, எந்த மனிதனாவது தன்னை நான் காணாதபடிக்கு ஒளித்துக் கொள்ள முடியுமா? எங்கேயாவது என் கண்ணில் படாமல் உன்னால் ஒளித்துக் கொள்ள முடியுமா? எந்த மனிதனாலாவது அது முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். எங்கேயாவது போய் என் கண்ணுக்கு மறைவை நீ ஒளித்துக் கொள்வாயா? உன்னால் முடியுமா என்று கேட்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது? வானத்தையும் பூமியையும் கர்த்தர் நிரப்புவாராம். பூமி என்றால் நாம் இப்பொழுது தெரிந்து வைத்திருக்கிறோம். டெக்னாலஜி வளர்ச்சியினால் பூமி உருண்டை எப்படி இருக்கிறது என்று வீடியோ எல்லாம் பார்த்திருக்கிறோம். தொலைநோக்கிகள் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். வானத்தை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் அதன் எல்லை நமக்கு தெரியவில்லை. யூனிவர்ஸின் எல்லை நமக்கு தெரியவில்லை. பால்வழி மண்டலம் என்றார்கள். அதன் பின்பு கேலக்சி என்று சொன்னோம். அதற்கு அடுத்தது யூனிவர்ஸ் என்று சொன்னோம். அதாவது சூரிய குடும்பம் இருக்கிறது. பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது கேலக்சி. பல கேலக்சிகள் சேர்ந்தது யூனிவர்ஸ் என்று சொன்னது. யூனிவர்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதற்குள் பல கேலக்சிகள் இருக்கிறது என்று படித்தோம். ஆனால் இப்பொழுது மல்டி யூனிவர்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். யூனிவர்ஸும் பல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த வானத்தின் எல்லையை நம்மால் இன்னும் தொடவில்லை, காண முடியவில்லை. ஒரு போட்டோ கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. ஒளிக்கற்றைகள் போகும் வேகம் நம் மனிதனால் போக முடியாது, சிதறிவிடும் மனிதனுடன். அந்த அளவுக்கு மிக மிக தூரமானது. ஒளி ஆண்டு என்று சொல்வார்கள். மிக மிக ஒளி ஆண்டு என்றால் மிக மிக வேகமாக வெளிச்சத்தை பாய்ச்சி அதன் எல்லையை கண்டுபிடிப்பது. தொலைநோக்கிகள் அப்படி செய்யும். ஆனால் அந்த தொலைநோக்கிகளாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஜேம்ஸ் வெப்பாலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மிக தூரமாக அது பயணம் போய்கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது போய் எப்பொழுதாவது பார்க்க மாட்டோமா என்று பல வருடங்களாக போய்கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றும் தொலைநோக்கிகள். ஆனால் இன்றும் அதன் விளிம்பு தெரியவில்லை. ஆனால் போகும் வழியில் இருக்கிற காரியங்களை எல்லாம் நமக்கு
பஸ்ஸில் பயணம் செய்யும் போது சுற்றிலும் இருப்பதை நாம் பார்த்து கொண்டு போவது போல பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படி யோசித்து பார்ப்போம். வானம் அப்படி போய்க்கொண்டே இருக்கிறதா? இதை நினைத்து பார்க்கும்போது, இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் என்றால் அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார். இது மனித மூளையால் கணக்கிட்டு பார்க்க முடியாது. யூனிவர்ஸையே நம்மால் கணக்கிட முடியவில்லை. அதைவிட பெரிய மல்டி யூனிவர்ஸை நம்மால் கணக்கிட முடியாது. அதை விட பெரியவராய் கர்த்தர் இருக்கிறார். இதை எப்படி நம்மால் அவரை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும்? இந்த லட்சணத்தில் இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் என்னவெல்லாம் பேசுகிறோம்? ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்தில் என்னவெல்லாம் கேட்கிறோம்? எப்படி எல்லாம் பேசுகிறோம்? கர்த்தாவே, இது வேண்டும், அது வேண்டும், ஏன் எனக்கு இதை இப்படி செய்தீரா, ஏன் அதை எனக்கு அப்படி செய்தீர் என்று கர்த்தரை மிரட்டுவது போல எப்படியெல்லாம் பேசுகிறோம். மனிதனை படைத்து விட்டு அவர் படும் பாடு மிகவும் பெரியது. அந்த அளவுக்கு நாம் பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அவரை. சிறு பிள்ளைகள் பெற்றோர்களை துன்பப்படுத்துவது போல, அடம்பிடிப்பது போல. சற்று நிதானித்து பார்ப்போம். நம்மை நாம் யார் என்று யோசித்து பார்ப்போம். அவர் வல்லமையை புரிந்து கொள்வோம். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுப்போம். உண்மையாய் கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். வேத வசனங்களை தியானிப்போம். தினந்தோறும் 1 மணி நேரமாவது, வருடத்தில் 1 முறையாவது வேதாகமத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் வரைக்கும் படிப்போம். ஒரு நாளைக்கு 4-5 அதிகாரங்கள் படித்தால் கூட ஒரு வருடத்தில் படித்து முடித்து விடலாம். அப்படி நாம் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நாம் ஒவ்வொரு பரிமாணத்திற்குள் நாம் செல்லுகிறோம். நம் வாழ்க்கை மறுரூபம் அடையும். மனிதர்கள் தன்னைத்தான் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தரின் அன்பையும் கர்த்தரின் வல்லமையையும் நாம் இருக்கும் சூழலையும் அண்ட சராசரத்தையும் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.